ஹாய் மக்களே, வெல்கம் டு சிவா விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிவபெருமானை ஏன் வணங்க வேண்டும், அவரை வணங்கினா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னாக்கா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிறைய பேர் சொல்கிறது என்னதுன்னா, சிவன் நல்லா கும்பிடாதப்பா, அவர் கும்பிட்டா கஷ்டம் மட்டும்தான் தருவார், துன்பம் மட்டும்தான் தருவார்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லைங்க. ஏன் கஷ்டம் தராதுனாக்கா நம்ம செஞ்ச பாவம் தாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ தெரிஞ்சும் தெரியாமலே எவ்வளோ பாவம் பண்ணியிருப்போம். இவ்வளோ பாவத்தையும் பண்ணிவிட்டு சாமி எனக்கு நல்லது மட்டும் தான் செய்யணும், நல்லது மட்டும்தான் நடக்கணும்னு சொன்னால் நல்லது நடந்துருமா? அதனால் முதல்ல சிவனை கும்பிட்டா சின்ன சின்ன கஷ்டம் மூலமாக நம்ம பாவத்தெல்லாம் போக்கி அப்புறம் நல்லதை மட்டும் தான் செய்வார். அதனால தான் சிவனுக்கு வினைகளை அறுப்பவர்னு பேர் இருக்கு. சரி, இப்போ டாபிக் உள்ள போலாம். சிவபெருமானை ஏன் வழிபட வேண்டும்? நம்ம எவ்வளோ பிறவி எடுத்து தான் இந்த மனித பிறவின்றது எடுத்துருக்கோம். அதில் எவ்வளோ கஷ்டம், துன்பம், இன்னல்கள்னு எவ்வளோ இருக்கு. ஒரு குழந்தைகிட்ட கேட்டாலும் அதுக்கு பசின்னு ஒரு கஷ்டம் இருக்கும். ஒரு சின்ன பையன்கிட்ட கேட்டால் அவனுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும். ஒரு கல்யாணவர்கிட்ட கேட்டால் அவருக்கு ஒரு கஷ்டம் இல்லை, பல கஷ்டம் இருக்கும். ஒரு வயசானவர்கிட்ட கேட்டால் அவருக்கு ஒரு கஷ்டம் இருக்கும். இது போல் இவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவிச்சு சாமி எனக்கு இந்த ஜென்மமே போதும், எனக்கு அடுத்த ஜென்மன்றது வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிவபெருமானை வழிபடலாம். இப்போ நம்ம 21st செஞ்சுரி, அதாவது 21வது நூற்றாண்டில் இருக்கோம். இதை தான் கிபி 8ஆம் நூற்றாண்டில் மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல் மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பெய்யாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திலைத்தேன் எம்பெருமான்னு சொல்கிறார். சாமி இவ்வளோ பிறவி பிறந்துட்டேன், இதுக்கு மேலே ஒரு பிறவி வேணாம் சாமின்னு சொல்கிறாரு மாணிக்கவாசகர். அதனால தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிவபெருமானை வழிபட்டா சின்ன சின்ன கஷ்டம் மூலமாக நம்ம பாவத்தெல்லாம் போக்கி அப்புறமா ஞானமாக இருக்கட்டும், ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையாக இருக்கட்டும், வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையும் கொடுத்து கடைசியில் நம்ம ஆன்மாக்கு முக்தின்றதையும் கொடுப்பாரு. இதுக்கு மேலே ஒருத்தங்க என்னங்க வேணும்? அதனால் அவரை வழிபடணும்னா பெருசாக ஒன்றும்லாம் தேவையில்லைங்க. கொஞ்சோண்டு பக்தியும் நிறைய அன்பு இருந்தால் போதுங்க அவரை அடையிறதுக்கு. ஸோ அடைந்தவருக்கு அருளும் அப்பா போற்றி, எத்தி தன்னின் கீழ் இருமூவருக்கு அத்திக்கு அருளிய அரசே போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, இந்நாட்டவருக்கு ரேவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.